ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவும் வியானாவும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. எனக்கு என்ன ஒரு இதுனா, திவ்யா வந்து டைரெக்டாக வியானாவை வந்து சாண்ட்ரா முன்னாடி வச்சு பேசினாவே இதெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சிரும். சாண்ட்ரா வந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி வியானா அன்னைக்கு வந்துட்டு என்னென்னா அப்படியே மறைச்சி சொல்லியிருப்பாங்க, கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்படி தான் அப்படி. ஏன்னா வெளி உலக இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. உடனே இவங்களும் ஷாக் ஆகிருப்பாங்க. பொசசிவா அப்படி இப்படின்னு சொன்னோடனே ரம்யாவும் கூட வந்திருப்பாங்க. அது ஒரு பயங்கர பூதாகரமாக ஒடிச்சிருக்கு. அதை வந்து வெளியில் வந்து பிரஜன் பார்த்து தான் வந்து சொல்லி இங்கே வந்து திவ்யா கிட்ட பேசியிருப்பார். அப்பயே வந்து பிரஜனுக்கு பயங்கரமாக வந்து இவங்க கேள்வி கேட்டதில் அவர் ஆடி போயிருப்பாப்புல. அது ஓகே, சாண்ட்ரா எப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்றைக்கி பிரஜன் வந்துட்டு திவ்யாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. பிரஜனும் சாண்ட்ராவும் அப்பயும் அவங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. ஏன்னா எல்லாமே அவங்க வந்துட்டு நியாயப்படுத்தி பேசணும்னு தான் ட்ரை பண்ணாங்க தவிர அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு அவங்க பண்ணுறதில்ல. ட்ராமா, அந்த தலைவலி மாத்திரது ட்ராமான்னு சொன்னது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது நடந்து ஃபுல்லாக இருக்குல்ல, அதை தான் ட்ராமான்னு சொன்னேன் தவிர ஒன்று நான் ட்ராமான்னு சொல்லலைன்றாங்க. இதை விக்ரம் கிட்ட சொன்னாங்க, விக்ரம் வினோத் கிட்ட சொன்னாங்க, விஜய் பார்வதி கிட்ட சொன்னாங்க, பிரஜன் கிட்ட சொன்னாங்க, கமருதன் கிட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனதுக்கப்புறமா வியானா கிட்ட வந்து பேசுனாங்க. இப்போ கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து பாத்ரூமில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போ உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் எங்களை சொன்னாங்க. அதாவது சுபிக்ஷா விஷயத்தை வந்துட்டு அவர் தட்டி கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அங்கே கேட்காம போனது வந்துட்டு வெளியில் வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க, ஏன் அம்மாவுக்கு இவர் வந்து பேசலைன்னு சொல்லுவாங்க, மக்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுப்பாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னு வியானா சொல்கிறாங்கன்னா, எனக்கு 2 குழந்தைங்களுக்கு அதை பற்றி அவர் யோசிக்கணும்ல, அவர் அதை யோசிக்கவே மாட்டார். இந்த துண்டிக்குன்னு கொடுத்ததுலேருந்து ஆள் வந்துட்டு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு எல்லாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு என்ன தோணும் நீயே சொல்லு. அப்போ கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் நான் வெளியே போய் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன், அப்போ எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு, அதை தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி தப்பா அப்படின்னு ஏதாவது வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் அவங்ககிட்ட அப்படிங்கும்போது, இல்லை நான் அதை சொல்லவில்லை வியானா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஆனால் வியானா வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. என்னன்னா அவங்க என்கிட்ட வந்து பாத்ரூம்குள்ளே சொல்லும்போது கிளியராக இருக்குது, அவங்க வந்து இதை தான் சொல்ல வராங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக இருக்குது. அதனால தான் திவ்யா கிட்ட தேவையில்லாமல் ஒரு சண்டையும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு அப்போ வந்து அந்த சண்டை போட்டோன்னே, ஏன் இவ்வளோ நீங்கள் கோவப்படுறீங்களே, எல்லாத்தையும் நான் உங்களை சொல்லணுமா, என்னது ஊரே பார்த்து ஏதோ சொல்லி சிரிக்குது ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த மாதம் வந்துட்டு எங்கள் அப்பா இறந்த நாள், அதுவே வந்துட்டு இறந்த மாதம்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பிரஜன்கிட்ட போய் கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு வியானா மைண்டில் இருக்குது. அதை வந்து இங்கே வந்து சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து இல்லைன்ற மாதிரியே வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப வந்துட்டு கனி சொன்ன விஷயத்தையும் அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கனி சொல்லியிருப்பாங்களே, உங்களால் வந்துட்டு எங்களை வந்து எப்படிங்க உங்களால் குறை சொல்ல முடிஞ்சுது, நானும் எஃப்ஜேவை இருக்கிற விஷயத்த, நீங்கள் வந்து உங்கள் பிரதர் கூட பிறந்தவர் தானே, இந்த மாதிரி ஒரு அக்கா தம்பி பாசத்தை வந்து இப்படி சொல்லலாமா நீங்கள் அப்படின்போது, இல்லைண்ணா அந்த மாதிரி சொல்லுங்கள், அப்படி சொல்லியிருந்தா என்ன சாரி, என்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி வந்து அங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இவங்க கனி சொல்லியிருப்பாங்க, உங்களால் வந்துட்டு பிரஜன் திவ்யாவோட உறவையும் புரிஞ்சிக்க முடியல, எங்களோட உறவையும் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லும்போது அவங்க ஒரு சில விஷயம் அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. சரி, இப்போ வந்து நான் அந்த மாதிரி பேசலை, அந்த மாதிரி நினைக்கலன்னு சொல்கிறாங்கல்ல, மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு எதுக்கு இவங்க சொல்லணும்? அந்த ஐபாக்கோ இதில் வந்துட்டு கண்ணை காமிச்சிருப்பாங்க, அதை அவங்க தான் சொன்னாங்க சாண்ட்ரா திவ்யா கிட்ட, நான் வந்து கண்ணை காமிச்சேன் அவளுக்கு கொடு அப்படின்னு. இப்போது அந்த விஷயத்தை வந்துட்டு வெளியில் வந்து கேமராவில் வந்துட்டு அவங்க காமிக்கா போயிருந்தால் மக்கள் வந்து நம்மளை தப்பாக தான் நினைப்பாங்க. அதை வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு யோசிச்சிருக்கலாம், உள்ளுக்குள்ளே தப்பாக இருந்திருந்தால் தானே அவங்க அங்கே அந்த மாதிரி விஷயம் தோணும் அப்படின்ற மாதிரி வந்து வியானா வந்துட்டு அங்கே வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியிலேருந்து சாண்ட்ரா உள்ளே வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வியானா கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ நிறையா பேசிட்ட, அவங்கவுங்க பேசுகிறதுக்கு அவங்கவுங்க பலனை அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி வந்து கலாச்சிருக்காங்க போல இருக்குது. அதே வந்து அங்கே சொல்கிறாங்க, அப்போது நீங்கள் வந்து உண்மையிலேயே நான் தவறாக பேசியிருந்தேன், அங்கே வந்து என்ன பேசியிருக்கணும், நீ தப்பாக பேசிட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதையும் சொல்லலையே. ஸோ இதுலேருந்து என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறி வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க நம்ம திவ்யாவும் வியானாவும். ஸோ இதில் வந்து கிளியராக தெரியுது, சாண்ட்ரா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க, அதை வந்து வியானாவும் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளியில் போய் பார்த்துருக்காங்க வீடியோஸ்லாம், அதில் வந்து தப்பாக போனது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அதனால் இங்கே வந்துட்டு அதை ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோன்னா அதுக்கு ஒரு முடிவு, அதை வந்து கிளியராக வந்துட்டு ஆமாம் இது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதை முடிஞ்சிடும். ஏன்னா திவ்யா வந்து பாயிண்ட்டாக பிடிச்சி பேசுகிறாள், அவங்கக்கிட்ட போயிட்டு இப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்க திரும்ப கொஸ்டின் எழுப்ப தான் செய்வாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.